Hello students, I hope all of you stay in home. Today we are discuss about the topic email. What are the topics we are discuss? So first of all, introduction about email, then architecture and services, the user agent, message formats, message transfer, then final delivery. So email is used to allow users to exchange messages. It is an asynchronous communication medium and it very utilized application in internet. It is the exchange of computer stored messages by telecommunications. Email messages are usually encoded in ASCII text only. ஸோ இப்போ நம்ம வந்து இமெயிலில் வந்துட்டு நம்ம கம்ப்யூட்டரில் என்னென்ன மெசேஜஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை நம்மளுடைய ரிலேஷன்ஸ்க்கோ இல்லை நம்மளுடைய அஃபிஷியல் ஒர்க்கர்ஸ்க்கோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மெயில் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு மெசேஜ் நம்ம கன்வே பண்ணணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், மெயில் மூலமாக சென்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்நெட்டில் வந்து இது ரொம்ப ஒரு மெயினான ஒரு அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் மட்டும்தான் அட்டாச் பண்ணி அனுப்ப முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. ஸோ நான் டெக்ஸ்ட் ஃபைலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிராஃபிக் இமேஜஸோ இல்லை சவுண்ட் ஃபைலோ இல்லை ஏதாவது சம் வீடியோவோ இது எல்லாமே நம்ம பைனரி ஸ்ட்ரீமாக அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இமெயில் வந்து இட் கேன் பி டிஸ்ட்ரிபியூட்டட் டு லிஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ். அதாவது ஒன்று நம்ம வந்து ஒரு மோர் தென் ஒன் பீப்புளுக்கு இமெயிலை சென்ட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா இண்டிவிஜுவல் பர்சனுக்கு மட்டும் இமெயில் சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இமெயில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸி டு டிஸ்ட்ரிபியூட் அண்ட் இன்எக்ஸ்பென்சிவ். இதுக்குன்னு நம்ம தனியாக அமௌண்ட் பே பண்ண அவசியமே இல்லை. நம்ம நெட்டு யூஸ் பண்ணுறதுக்காக அமௌண்ட் பே பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு நம்ம அக்கௌண்ட்டை லாகின் பண்ணும்போது அதில் வந்து கம்போஸ், இன்பாக்ஸ் இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். கம்போஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து புதுசாக ஒரு மெயிலை வந்து சென்ட் பண்ணுறது. ஸோ அந்த கம்போஸ் மெயிலை நம்ம கம்போஸ் மெயிலுங்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு மெசேஜ் பாக்ஸ் மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அதில் ஃபஸ்ட்டு வந்து டூ அப்படின்னு சொல்லியிருக்கும், அதாவது நம்ம யாருக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் சிசி, அதாவது கார்பன் காப்பி. அதாவது கார்பன் காப்பி அப்படின்னா இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு 10 பேருக்கு நீங்கள் மெயில் அனுப்பணும் அப்படின்னா அந்த 10 பேரோட மெயில் ஐடியை சிசியில் அப்படி டைப் பண்ணிடலாம். டைப் பண்ணி கமா கொடுத்து ஃபஸ்ட் பர்சனோட ஐடி, கமா செகண்ட் பர்சனோட ஐடி, கமா தேர்ட் பர்சன் ஐடி, இந்த மாதிரி சான் போய்கிட்டே இருக்கும். பிசிசின்னு இதே மாதிரி இது போடலாம். ஆனால் சிசிக்கும் பிசிசிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சிசியில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மெயிலை 10 பேருக்கு அனுப்பும்போது உங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் அந்த மெயிலை ஓப்பன் பண்ணும்போது அந்த மெயிலு வேறு யாருக்கெல்லாம் போயிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அது வந்து சிசி. பிசிசியில் போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு லாகின் பண்ணி ஒரு மெயிலை ஓப்பன் பண்ணாங்கன்னா அந்த மெயில் யார் யாருக்கு போயிருக்குன்னு தெரியாது. அதை என்ன சொல்லுவாங்கன்னா பிசிசி, பிளைண்ட் கார்பன் காப்பி. அதாவது நம்ம கம்ப்யூட்டரில் கார்பன் பேப்பர் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இது என்ன சொல்கிறாங்கன்னா கார்பன் காப்பி அப்படிங்கிறதுக்காக சிசி அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க. அந்த இமெயிலை வந்து ஒரு 3 கீ காம்பனன்ட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க: யூசர் ஏஜென்ட், மெயில் சர்வர், எஸ்எம்டிபி. ஸோ யூசர் ஏஜென்ட் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, நம்மளுடைய லோக்கல் மிஷின் தான் யூசர் ஏஜென்ட் அப்படிம்பாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு காம்பனண்ட் ஆஃப் இமெயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு லோக்கல் மிஷின் இருந்தால் தான் நம்ம அக்கௌண்ட்டில் என்ன பண்ண முடியும், லாகின் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதுக்காக இது ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, யூசர் வந்துட்டு ஒரு மெயிலை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பலாம், இல்லை நமக்கு வந்திருக்க மெயில் அப்படி ஃபார்வேர்ட் பண்ணி அனுப்பலாம், இல்லை வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ் வந்ததுன்னா அதை நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம், நியூ மெயில் நம்ம சென்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய நடக்குது. ஸோ இட் ஆல்சோ ஹேண்டில் மெயில் பாக்ஸஸ். மெயில் பாக்ஸஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்பாக்ஸுக்கும் மெயில் பாக்ஸுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்குது. மெயில் பாக்ஸை நம்ம இது எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு விண்டோஸ் 98 ஆர் விண்டோஸ் எக்ஸ்பி அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அவுட்லுக் எக்ஸ்ப்ரெஸ் தான் யூஸ் பண்ணோம் மெயில் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. ஆனால் இப்போ வந்து ஒரு விண்டோஸ் 7 ஆர் விண்டோஸ் அதுக்கு மேலே உள்ள ஓஎஸ் எல்லாமே வந்து மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா
இனிஷியலாக நம்ம மிஷினில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணாலே போதும், டேரெக்டாக மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக் இருக்கும். இது ரெண்டுக்கும் என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக் அப்படின்னு சொல்லும்போது இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அதனால தான் இது வந்து இந்த இப்போ ரீசெண்டாக ஓஎஸில் வந்து என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொன்று வந்து நம்ம வந்து எம்எஸ் அவுட்லுக் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. வேறு ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மொசில்லா ஃபயர்பாக்ஸ்னால் தண்டர்பர்ட் அப்படின்ட்டு இருக்குது, அது வழியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், மெயிலை வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ மெயின் சர்வர் அப்படிங்கிறது என்னது, மெயில் பாக்ஸ் கண்டெயின் இன்கமிங் மெசேஜஸ். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு புதுசாக ஒரு மெயில் வந்திருக்கு அப்படின்னா அது எதில் ஸ்டோர் ஆகும், மெயில் பாக்ஸில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மெசேஜ் கியூ ஆஃப் அவுட் கோயிங் டு பி ஸ்டென் மெயில் மெசேஜ். இப்போ நீங்கள் நிறைய மெயில் அனுப்பணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் எப்படி இருக்கும், ஸோ 1 by 1 தான் அனுப்ப முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 4-5 மெயில் வந்திருக்கு அப்படின்னா ஒவ்வொரு மெயிலாக தான் எடுத்து என்ன பண்ண முடியும், ஃபார்வர்ட் பண்ண முடியும். தென் எஸ்எம்டிபி அப்படிங்கிறது என்னென்னா சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். அதாவது ஒரு மெயிலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு மெயில் அப்ளிகேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு கம்போஸை கிளிக் பண்ணி யாருக்கு அந்த மெயில் அனுப்ப போகிறீங்க, என்ன மாதிரி டைப் ஆஃப் மெயில் அனுப்ப போகிறீங்க, சப்ஜெக்டில் என்ன போட போகிறீங்க. சப்ஜெக்ட் அப்படிங்கிறது சிம்பிளாக இருக்கணும், 1 லைனில் இருக்கணும். அது பார்த்த உடனே இது என்னங்க தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் மந்த் உங்கள் ஊரில் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது, ஸோ அதுக்கு வந்து வர்றதுக்காக ஒரு மெயில் அனுப்புகிறீங்க அப்படின்னா ஸோ இங்கே என்ன சொல்கிறீங்க, இந்த மாதிரி சிம்பிளாக இந்த மாதிரி நெக்ஸ்ட் மந்த் இந்த ஃபெஸ்டிவல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக அந்த ஃபெஸ்டிவலோட நேமை மட்டும் டினோட் பண்ணால் போதும். அதுதான் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மெயிலை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணும்போது அதில் வந்து ஏதாவது ஒரு ஃபைலை அட்டாச் பண்ணால் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே அட்டாச் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் வந்து நீங்கள் நிறைய ஸ்மைலிஸும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எஸ்எம்டிபியில் வந்து இந்த மாதிரி ஒரு மெயில் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயிலை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அதை ஆர்ஜினேட் பண்ணிவிட்டு டேரெக்டாக என்ன பண்ணுறோம், மெயின் சர்வருக்கு சென்ட் பண்ணுறோம். மெயின் சர்வருக்கு சென்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள் மெயில் என்ன ஆகும்னா கண்டிப்பாக சென்ட் ஆகும். அப்போ எஸ்எம்டிபி அப்படிங்கிற ப்ரோட்டோக்கால் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுடைய மெயில் வந்து மெயின் சர்வருக்கு சென்ட் ஆகிறதுக்கு மட்டும்தான் என்னது நம்ம எஸ்எம்டிபிங்கிற ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இட் இஸ் எ பிரின்சிபல் அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோக்கால் பிட்வீன் மெயில் சர்வர் டு சென்ட் இமெயில் மெசேஜஸ். இது 2 கேட்டகரி பிரிக்கிறாங்க பாருங்க, ஒன்று கிளைண்ட்டு, இன்னொன்று சர்வர். ஸோ கிளைண்ட் அப்படிங்கிறது சென்டிங் மெயில் டு அதர் சர்வர். ஸோ சர்வர் அப்படிங்கிறது ரிசீவிங் மெயில் ஃப்ரம் அதர் மெயின் சர்வர். ஓகே, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு மெயில் ஒன்று ஒரு சர்வருக்கு அனுப்பணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் ஒரு லோக்கல் மிஷின் ஆர் லேப்டாப்பில் ஒரு மெயிலை வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு சர்வருக்கு சென்ட் பண்ணுறீங்க. இது வந்து கிளைண்ட்டோட ப்ராசஸ். சர்வரோட ப்ராசஸ் என்னது, வேறு ஏதாவது ஒரு சர்வர்லேருந்து மெயில் வந்து ரிசீவ் ஆயிருக்கா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுறது என்னது, சர்வரோட டியூட்டி. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஹெச்டிடிபி அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். இட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல் ஃப்ரம் எ வெப் சர்வர் டு எ வெப் கிளைண்ட். வெப் சர்வர் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு இன்டர்நெட்டில் பார்க்குறோம் அப்படின்னா அது ஏதாவது ஒரு சர்வரில் இருக்கும், அதுதான் வெப் சர்வர் அப்படிம்பாங்க. வெப் கிளைண்ட் அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு லேப்டாப்லேயோ இல்லை ஒரு லோக்கல் ஒரு டெஸ்க்டாப் பிசிலையோ என்ன பண்ணுறீங்க, நெட்டை ஆக்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அது என்ன சொல்லுவாங்க, அது வெப் கிளைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம வெப் கிளைண்ட் எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும்னா ஏதாவது ஒரு ப்ரௌசர் வழியாக தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இட் மே பி ஒபேரா ஆர் கூகுள் குரோம் ஆர் மொசில்லா ஃபயர்பாக்ஸ் லைக் இந்த மாதிரி. ஸோ அப்போ எஸ்எம்டிபி என்ன பண்ணும், இட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல் ஃப்ரம் ஒன் மெயில் சர்வர் டு அனதர் மெயில் சர்வர். கண்டிப்பாக ஏதாவது இமெயில் மெசேஜஸ் மட்டும்தான் நம்மளால் சென்ட் பண்ண முடியும். ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா புஷ் ப்ரோட்டோக்கால். ஸோ ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், இட் இஸ் எ செட் ஆஃப் ரூல்ஸ் ஃபார் கம்யூனிகேஷன். அப்போ கம்யூனிகேஷன் அப்படின்னு என்னது, அந்த ப்ரோட்டோக்கால் எப்போ கம்யூனிகேட் ஆகணும், எப்படி கம்யூனிகேட் ஆகணும், அது என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத அந்த ப்ரோட்டோக்கால் வந்து டிசைட் பண்ணிக்கணும். அப்போ அந்த எஸ்எம்டிபிங்கிறது என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் எ புஷ் ப்ரோட்டோக்கால், த சென்டிங் மெயில் சர்வர் புஷஸ் த ஃபைல் டு த ரிசீவிங் மெயில் சர்வர். ஸோ கீழே கொடுத்துருக்காங்களா, ஸோ வியூ ஆஃப் இன்டர்நெட் இமெயில் சிஸ்டம் அப்படின்னு. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் ஏஜென்ட் அப்படிங்கிறது என்னது, நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய லோக்கல் மிஷின். அப்போ அந்த லோக்கல் மிஷின் என்ன ஆகும் அப்படின்னா டேரெக்டாக மெயில் சர்வருக்கு போகுது. மெயில் சர்வருக்கு போகும்போது ஒரு யூசர் தான் ஒரு மெயில் அனுப்புவாங்களா, கிடையாது, மோர் தென் ஒன். அதாவது இப்போ வந்து நெட்டு வந்து பேரலாக யூஸ் பண்ணும்போது நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யூசர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, நிறைய மெயிலை சென்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜிமெயிலாக இருக்கலாம், இல்லை யாஹூ மெயிலாக இருக்கலாம். இந்த மாதிரி பர்டிகுலர் ஜிமெயில் சர்வர் அப்படிங்கிற ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஜிமெயில் அக்கௌண்ட்டில் ஆக்சஸ் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யூசர்ஸ் என்ன பண்ணுறாங்க, மெயிலை சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி என்ன ஆகுனா டேரெக்டாக
மெயின் சர்வரில் போய் க்யூ ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகும். அப்படி க்யூ ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகும்போது அந்த மெயின் சர்வர் வந்து இன்னொரு சர்வருக்கு எப்படி சென்ட் ஆகும்? வித் ஹெல்ப் ஆஃப் எஸ்எம்டிபி ப்ரோட்டோகால். ஓகேவா? இதை தான் இந்த வியூ ஆஃப் இன்டர்நெட் இமெயில் சிஸ்டம் அப்படின்னு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. தென் ஆர்கிடெக்சர் ஆஃப் இமெயில் சிஸ்டம் கொடுத்துருக்காங்களா? இதில் வந்து 2 பேர், அலைஸ்னு ஒருத்தவங்க, பாப் அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, அலைஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மெயிலை வந்து கண்டிப்பாக இன்னொரு பர்சனுக்கு சென்ட் பண்ணுறாங்க. அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்க, சம் மெயிலை ரிசீவ் பண்ணிக்கிட்டு ஸோ ஃபர்தர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து RFC 822 ஹெட்ரு ஃபைல் ரிலேட்டட் டு மெசேஜ் டிரான்ஸ்போர்ட் கொடுத்துருக்காங்களா? ஸோ இது வந்து நம்ம மெயில் அனுப்பணும் அப்படின்னா கம்போஸ் பண்ணும்போது என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும், நான் சொன்ன மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 கொடுத்துருக்காங்களா, இமெயில் அட்ரஸ் ஆஃப் ப்ரைமரி ரிசிபென்ட், யாருக்கு இந்த மெயில் போகணும். ஸோ சிசி அப்படிங்கிறது என்னது, இமெயில் அட்ரஸஸ் ஆஃப் செகண்டரி, அதாவது மோர் தென் 1 பர்சனுக்கு போகிறது. ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் சிசியில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ ஒரு 10 பேரோட ஜிமெயிலோட ஐடியை வந்து இதில் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மெயில் வந்து ஒரு பர்சனுக்கு போகும்போது அந்த மெயில் வந்து யார் யாருக்கெல்லாம் போயிருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கலாம். பிசிசி அப்படி கிடையாது. இமெயில் அட்ரஸ் ஆஃப் பிளைண்ட் கார்பன் காப்பி, அதாவது ஒரு மெயில் வந்து நமக்கு வந்திருக்கு அப்படின்னா இதே மெயில் வேறு யாருக்கெல்லாம் போயிருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியாது. தட் இஸ் கால்ட் பிசிசி. அடுத்து என்னது, ஃப்ரம் பர்சன் ஆர் பீப்புள் ஹூ கிரியேட்டட் த மெசேஜ். இப்போ நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஒரு மெயில் அனுப்புகிறேன் அப்படின்னா நான் தான் யார், ஃப்ரம், நான் தான் என்னுடைய ஐடி மூலமாக அவங்கள்ட்ட மெசேஜ் என்ன பண்ணுறேன், கன்வே பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டர் கொடுத்துருக்காங்களா, இமெயில் அட்ரஸ் ஆஃப் த ஆக்சுவல் சென்டர். ஸோ அப்போ நான் வந்துட்டு அந்த சென்டருங்கிறது நான் தான், ஃப்ரம்ங்கிறது என்கிட்ட இருந்தால் மெசேஜ் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். தென் ரிசீவ்டு அப்படிங்கிறது லைன் ஆர்டர்ட் பை ஈச் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் அலாங் த ரூட். ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்ஸ் வந்து உள்ளே இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ சரி, இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். த நெக்ஸ்ட் ரிட்டன் பாத் இருக்கா, கேன் பி யூஸ் டு ஐடென்டிஃபை எ பாத் பேக் டு த சென்டர். ஓகே. த நெக்ஸ்ட் வந்து சம் ஃபீல்ட் யூஸ்ட் இன் RFC 822 மெசேஜ் ஹெட்டர், அதாவது ஒரு மெசேஜ் ஒன்று வருது அப்படின்னா அது என்னென்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டரில் டேட் கொடுத்துருக்காங்களா, எந்த டேட்டில் அந்த மெசேஜ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ என் ஃப்ரெண்ட் எனக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கான்னா எந்த டேட்டில் எந்த டைமில் அந்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ரிப்ளை டு அப்படிங்கிறது எனக்கு ஒரு மெயில் வந்திருக்கு அப்படின்னா அதே பர்சனுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ மெசேஜ் ஐடி அப்படிங்கிறது யூனிக் நம்பர் ஃபார் ரெஃபரன்சிங் த மெசேஜ் லேட்டர், அதாவது மெசேஜ் ஐடிங்கிறது யூனிக்காக இருக்கும். ஒவ்வொரு மெயிலுக்கும் ஒவ்வொரு மெசேஜுக்கும் கண்டிப்பாக ஒரு மெசேஜ் ஐடி இருக்கும் அப்படிங்கிறாங்க. த நெக்ஸ்ட்டு வந்து இன் ரிப்ளை டு மெசேஜ் ஐடி ஆஃப் த மெசேஜ் டு விச் த ரிப்ளை சென்ட் பண்ணுற சொன்னோம் பார்த்தீங்கன்னா அதை தான் இங்கே அகைன் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெஃபரன்சஸ் அதர் ரெலவெண்ட் மெசேஜ் ஐடி, வேறு ஏதாவது ஒரு மெசேஜ் ஐடிஸ் வந்து இருக்கா. இப்போ நம்ம வந்து மோர் தென் 1 மெயிலை வந்து இப்போ நமக்கு ஒரு 2-3 மெயில் வந்திருக்கு, அதை நம்ம கம்பைன் பண்ணி ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதைத்தான் சம் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்களா, ஷார்ட் சம்மரி ஆஃப் த மெசேஜ் ஃபார் த 1 லைன் டிஸ்பிளே, சிம்பிளாக அது தெரிகிற மாதிரி. ஓகேவா? தென் மைம் டைம்ஸ் அண்ட் சப்டைப் டிஃபைன்ட் இன் RFC 2045. ஸோ மைம் அப்படிங்கிறது என்னென்னா வேறு ஒன்றுமே இல்லை, இட் இஸ் எ மல்டி பர்பஸ் இன்டர்நெட் மெயில் எக்ஸ்டென்ஷன். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஒரு லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட்டை டிஃப்ரெண்ட் கேரக்டராக இல்லை மல்டிமீடியா இமெயில் ஏதாவது இருந்ததுன்னா அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் நம்ம சென்ட் பண்ணுறதுக்காக மைமை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, டெக்ஸ்ட்டு, இமேஜ், ஆடியோ, வீடியோ, அப்ளிகேஷன், மெசேஜு, மல்டிபார்ட். ஸோ இப்போ டெக்ஸ்ட் அப்படிங்கும்போது கண்டிப்பாக பிளைன் அண்ட் என்ரிச்டு டெக்ஸ்ட்டாக தான் இருக்கணும். இமேஜுங்கிறது ஒன்று ஜிப் ஃபார்மேட்டாக இருக்கலாம் இல்லை ஜேபக் ஃபார்மேட்டாக இருக்கலாம். ஆடியோ அப்படிங்கிறது பேசிக் ஆடியோ தான். வீடியோ அப்படின்னா ஏதாவது ஒரு MP4 ஃபைல்ஸ் அந்த மாதிரி எம்பக் ஃபைல்ஸ் அதை சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் அப்படிங்கும்போது ஆக்டட் ஸ்ட்ரீம் அண்டு போஸ்ட் ஸ்கிரிப்ட். மெசேஜ் அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு RFC 822 பார்ஷியல் ஆர் எக்ஸ்டர்னல் பாடி அந்த மாதிரி. மல்டி பார்ட் அப்படிங்கிறது மிக்சட், ஆல்டர்னேட்டிவ், பேரலல் அண்ட் டைவர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டெக்ஸ்ட் அப்படிங்கும்போது நம்ம வந்து என்ன சொல்லணும், ஒரு பிளைன் டெக்ஸ்ட்டாவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு என்ரிச்டு டெக்ஸ்ட்டாவோ அனுப்பலாம் அப்படின்னு சொன்னோம். அப்போ பிளைன் அப்படின்னா அன்ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட் அதை தான் பிளைன் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ரிச்ட் அப்படின்னு சொல்லும்போது
டெக்ஸ்ட் இன்க்ளூடிங் சிம்பிள் ஃபார்மட்டிங். ஃபார்மட்டிங் அப்படின்னு என்னது, ஒரு டெக்ஸ்ட் நீங்கள் டைப் பண்ணுறீங்க, அதை செலக்ட் பண்ணி இட்டாலிக்காக வைக்கலாம், இல்லை போல்டு பண்ணலாம், இல்லை அண்டர்லைன் பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து என்ன ஃபார்மட் பண்ணுறோம், என்ன மாதிரி கமாண்ட் அப்ளை பண்ணுறோம், ஸோ அந்த இது தான் என்னது என்ரிச்டு டெக்ஸ்ட் அப்படிம்பாங்க. ஆனால் பிளெயின் அப்படிங்கிறது அன்ஃபார்மட்டட் டெக்ஸ்ட். ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிட்டீங்கன்னா அதே ஃபாண்ட்டு தான். உங்களால் ஃபாண்ட்டை நீங்கள் எதுவும் மாற்றாமல், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபாண்ட்டை டெக்ஸ்ட்டை போல்டு பண்ணாமல், அண்டர்லைன் பண்ணாமல், இட்டாலிக் ஃபார்மெட்டில் மாற்றாமல், ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே பண்ணாமல் இருந்தால் அது பிளைன் டெக்ஸ்ட்டு. இல்லை ஒரு ஃபார்மட்டிங் கமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் மாற்றிட்டீங்க அப்படின்னா அது என்ரிச்டு கமெண்ட்ஸு. ஸோ இமேஜ் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு இமேஜ், ஒரு பிக்சர் இருக்குது, அதை நீங்கள் ஜிப் ஃபார்மெட்டில் ஸ்டோர் பண்ணலாம், இல்லை ஜேபக் ஃபார்மெட்லையும் ஸ்டோர் பண்ணலாம். அப்போ நீங்கள் எந்த ஃபார்மெட்டில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த இமேஜை சென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆடியோ அப்படிங்கிறது ஆடிபிள் சவுண்டு, கேட்டால் நம்ம காதுக்கு அது ஓகே, ஸோ காது என்னால் இந்த சவுண்டை கேட்க முடியுது, ஸோ கொஞ்சம் மைல்டாக இருக்கிற மாதிரி, தட் இஸ் கால்ட் பேசிக், இட் இஸ் ஆடிபிள் சவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட் வீடியோ அப்படின்னா மூவி இன் எம்பெக் ஃபார்மட். ஏதாவது ஒரு மூவி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் வீடியோ வந்து நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு மூவி இன் எம்பெக் ஃபார்மட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து அப்ளிகேஷன் வந்து ஆக்டட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆக்டட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அன்இன்டர்பிரட்டட் பைட் சீக்வன்ஸ். த நெக்ஸ்ட்டு போஸ்ட் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது பிரிண்டபிள் டாக்குமெண்ட் இன் போஸ்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய மைமோட டைப்பில். நெக்ஸ்ட் வந்து நம்ம POP3 ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். ஸோ POP3 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம சொன்னோம் ஒரு மெயிலை வந்து சென்ட் பண்ணுறதுக்கு எப்படி SMTP ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுறோமோ அந்த SMTP ப்ரோட்டோக்காலுக்கு போர்ட் நம்பர் 25 நம்ம யூஸ் பண்ணுறோம். SMTP ப்ரோட்டோக்காலுக்கு போர்ட் நம்பர் 25 யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி POP3 ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறது உங்களுடைய மெயின் சர்வருக்கு ஏதாவது ஒரு மெயில் வந்து ரிசீவ் ஆகிருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நம்மளுடைய POP3 ப்ரோட்டோக்கால் என்ன பண்ணிக்கிறோம், யூஸ் பண்ணிக்கிறோம். அப்படி POP3 ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறது மெயினாக வந்து நம்மளோட மெயின் சர்வருக்கு ஏதாவது ஒரு மெயில் வந்து ரிசீவ் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு தான். அப்போ அந்த POP3 ப்ரோட்டோக்காலுக்கு போர்ட் நம்பர் வந்து 110 அப்படிங்கிற போர்ட் நம்பரை யூஸ் பண்ணுறோம். POP3யும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை IMAP இன்டர்நெட் மெசேஜ் ஆக்சஸ் ப்ரோட்டோக்காலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ POP அப்படிங்கிறது என்ன அப்படின்னா SMTPக்கு வந்து சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் சொல்கிறோம். POP3 அப்படிங்கிறது போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த POP3 ப்ரோட்டோக்கால் வந்து எக்ஸாக்டாக வந்து என்னென்ன மெயில் வந்து மெயில் பாக்ஸில் இருக்கோ அது எல்லாமே என்ன பண்ணிக்கிறோம், டவுன்லோட் பண்ணிக்கிறோம். அப்படி டவுன்லோட் பண்ணிச்சுன்னா உங்களுடைய மெயில் பாக்ஸில் டவுன்லோட் பண்ணுற வரைக்கும் உங்கள் மெயில் பாக்ஸில் இருக்கும். ஆனால் நீங்கள் மெயில் பாக்ஸில் இருக்கக்கூடிய மெயிலை டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்கள் லோக்கல் டிஸ்கில் ஸ்டோர் ஆயிரும், மெயில் பாக்ஸ் வந்து எம்டி ஆயிரும். ஓகேவா, சரி. இது வந்து .pst அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கப் எடுத்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த POP3 ப்ரோட்டோக்கால் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இட் ரிசீவ் த ஏதாவது ஒரு மெயில் வந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இதில் நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓப்பன் TCP கொடுத்துருக்காங்களா, அதாவது டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால். நான் சொன்ன மாதிரி போர்ட் நம்பர் 110 என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காகனா மெயிலை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க, ஆத்தரைசேஷன், டிரான்சாக்ஷன் அண்ட் அப்டேட். ஆத்தரைசேஷன் அப்படின்னா யார் அப்படின்னா என்னது அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்குது, அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணி அந்த என்னோடய ஜிமெயில் அக்கௌண்ட்டோட யூசர் நேமை கொடுக்குறேன், பாஸ்வேர்டை கொடுக்குறேன். கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணினதுக்கப்புறம் தான் என்னுடைய மெயில் ஓப்பன் ஆகும். அப்படி என்னுடைய மெயில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு வந்திருக்கக்கூடிய இன்கமிங் மெயில்ஸை பார்க்கலாம், இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது மெயில் அனுப்பணும், அஃபிஷியல் மெயில் இதை அனுப்பணும் அப்படின்னா நான் சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்போ இந்த மாதிரி ப்ராப்பர் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போகிறோம் பார்த்தீங்களா, தட் இஸ் கால்டு ஆத்தரைசேஷன். ஐ எம் அ ஆத்தரைஸ்டு பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது என்னது, ஆக்சுவலாக அந்த டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் வந்து மெயிலை வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த வரக்கூடிய மெயில்ஸ் வந்து இன்கமிங் மெயில் என்ன அப்படிங்கிறத பார்க்குறீங்க. தேவையான மெயில் அப்படின்னா அதை நம்ம மெயில் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இல்லை எனக்கு வந்து இந்த வந்து ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மெயில் வருது, இல்லை எனக்கு தேவையில்லாத ஒரு மெயில் வருதுன்னு அதை நம்ம என்ன பண்ணிடுவோம், டெலீட் பண்ணிடுவோம், நம்மளுடைய மெயில் பாக்ஸ்லேருந்து டெலீட் பண்ணிடுறோம். அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்டேட் அப்படிங்கிறது என்னது, என்னுடைய மெயிலில் ஒரு 100 மெயில் வந்திருக்கு அப்படின்னா அந்த 100 மெயிலில் ஏதாவது ஒரு 20 மெயிலையோ இல்லை ஒரு 30 மெயிலையோ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போது நான் என்ன பண்ணிக்கிறேன்,
அந்த மெயிலை வந்து டெலீட் பண்ணிடுறேன். தட் இஸ் கால்ட் அப்டேட் ஸ்டேட். அப்டேட் ஸ்டேட் அப்படிங்கும்போது என்னுடைய அக்கௌண்ட்டில் இன்றைக்கி எத்தனை மெயில் இருக்குது, 100 மெயில் இருக்குது. நாளைக்கு எத்தனை மெயில் இருக்குது, அது ஒரு 100 மெயில், மொத்தம் 200 மெயில். அப்போ அந்த 200 மெயிலில் எது முக்கியமான மெயிலோ அதை மட்டும் நான் வச்சுட்டு ரிமைனிங் மெயிலை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இந்த மாதிரி தேவையான மெயிலை மட்டும் வச்சு தேவையில்லாத மெயிலை நம்ம டெலீட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இதைத்தான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பாப்ரேட் ட்ரான்சாக்ஷன் வந்து யூசர் ஏஜென்ட் வந்து ஒரு கமாண்டை இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த சர்வர் என்ன பண்ணுது, ரிப்ளை பண்ணுது. நம்ம என்ன கமாண்டை கொடுத்துருக்கோமோ அதுக்கேற்றப்பல என்ன பண்ணிக்கிடும், இங்கே வந்து ரிப்ளை பண்ணிக்கிடும். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு POP3 வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்களா. ஸோ ரிமோட் மெயின் சர்வர். ரிமோட் அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா அது ஏதாவது ஒரு கண்ட்ரியில் இருக்கலாம். அந்த ஜிமெயில் சர்வர் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு கண்ட்ரியில் இருக்கலாம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய சர்வரை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இங்கே அக்சஸ் பண்ணுறோம். எப்படி அக்சஸ் பண்ணுறோம், வித் ஹெல்ப் ஆஃப் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். தட் இஸ் அவர் அக்கௌண்ட். அப்போ நம்மளுடைய அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய மெயிலை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். அதுதான் இங்கே பாப் சர்வர் ரிமோட் மெயின் சர்வர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுக்குறாங்க, பாம் கிளைண்ட் இமெயில் ரிசீவர். அதாவது பாப் அப்படிங்கிறவங்க ஒரு யூசர். அவர் என்ன பண்ணுறாருன்னா ஏதாவது ஒரு இமெயில் என்ன பண்ணுறாரு, ரிசீவ் பண்ணுறாரு. அதாவது பாப்ங்கிறது ஒரு கிளைண்ட் மிஷினில் உட்காந்து இமெயில் என்ன பண்ணுறாரு, அவர் ரிசீவ் பண்ணுறாரு. அப்படி ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கமாண்ட் ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. யூசர் நேம் அப்படிங்கிறத வந்து இன்புட்டாக பாஸ் பண்ணுறாங்க. ஓகே அப்படிங்கிற ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கப்புறம் அகெயின் பாஸ்வேர்டு கொடுக்குறாங்க. அது ஒரு இன்புட்டாக போகுது. அகெயின் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் வருது. அதுக்கப்புறம் லிஸ்ட்டு பார்க்குறாங்க. லிஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்னுடைய மெயிலில் ப்ராப்பர் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது என்னுடைய இமெயில்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறேன். தட் இஸ் இமெயில் நம்பர் அண்ட் தி சைஸஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எனக்கு ஏதாவது ஒரு முக்கியமான மெயில் வந்திருக்கு அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். தட் இஸ் கால்டு ரிட்ரைவ் 1. ஓகேவா. அப்போ அதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு இமெயில் ஓப்பன் பண்ணுறேன். அடுத்த செகண்ட் இமெயில் ரிட்ரைவ் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். அப்போ நமக்கு வரக்கூடிய மெயில்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் எது இம்பார்ட்டன்ட் மெயில், எது வந்து தேவையில்லாத மெயில் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை நம்ம டிசைட் பண்ணணும். ஓகேவா. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.